எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஸ்டாக் மார்க்கெட்டில் கோடி கோடியாக சம்பாதிச்சவங்களும் இருக்காங்க, கொஞ்சம் லாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. ஒரு நண்பருக்கு நேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சோகம் என்னென்னா 1,32,00,000 ரூபா லாஸ் பண்ணியிருக்காரு. எப்படி இந்த லாஸ் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறுதலாக கொஞ்சம் கவனக்குறைவாக ஓவர் ட்ரேடிங் அப்படின்றது பண்ணிட்டார். கையில் ஒரு 1,50 கோடி தான் இருக்குது அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு 4 கோடி 5 கோடி அப்படின்ற மாதிரி ஓவர் ட்ரேடிங் என்பது பண்ணது தான் மிக முக்கியமான காரணம். ஸோ கடந்த 12 வருஷமாக ஆப்ஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷனில் மட்டும் ட்ரேடு பண்ணி கிட்டத்தட்ட இவ்வளவு தூரம் லாஸ் பண்ணதுனால இவர் திருப்பூரில் இருக்கார். அதனால் அவருடைய கார்மெண்ட்ஸ் ஃபேக்ட்ரியை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. கார்மெண்ட்ஸ் ஃபேக்ட்ரியும் ஈஸி கிடையாது. திருப்பூரில் எத்தனையோ பேர்த்துக்கு அந்த தொழில் ஒத்துக்குது. இன்றைய தேதியிலையும் கோடிக்கணக்கில் லாபம் என்பது கார்மெண்ட் ஃபேக்ட்ரியில் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க, அதே கார்மெண்ட்ஸ் ஃபேக்ட்ரியில் லாஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ எங்களுடைய திருப்பூர் மாடலே பார்த்திங்கன்னா, பணம் சம்பாதிச்சோமா, கோயம்புத்தூரில் லேண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோமா, அது கோடிக்கணக்கில் வளர்ந்ததா, அல்லது திருப்பூர்லேயே பல பில்டிங்கில் கட்டி விட்டு ஒரு மாதம் 1 லட்சம் 2 லட்சம் வாடகை வர்ற மாதிரி பண்ணிக்கிட்டோமா அப்படின்றது மட்டும்தான் திருப்பூரில் ஒரு ஃபேமஸான ஒரு லாபம் செய்யக்கூடிய ஒரு தொழில். அதை விட்டுட்டு வேறு இடங்களில் நம்ம கால் வைக்கும் பொழுது சில நேரங்கள் நம்மளுக்கு உதவியும் செய்து, இந்த மாதிரி சில நேரங்களில் நம்மளுக்கு லாஸ் வந்துடுது. ஆக மொத்தம் லாஸ் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் ஓவர் ட்ரேடிங் அப்படின்றது தான். அதே சமயம் ஓவர் ட்ரேடிங் பண்ணாமல் கையில் இருக்கக்கூடிய பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து ஷேர் மார்க்கெட்டில் போடும் பொழுதோ, அல்லது மாதமான சம்பளம் வருதா அதை வச்சுக்கிட்டு மாதமான ஷேர் மார்க்கெட்டை பணத்தாலே அடித்து பணத்துக்கு மேலே பணம் போட்டு ஜெயிக்கிறவங்களும் இருக்காங்க. பாருங்கள், கடந்த 2 நாட்களாக நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் நல்லா மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. அப்போ பயப்படாமல் பணம் போட்டவங்க ஜெயிச்சிட்டாங்க. பாருங்கள், 1000 பாயிண்ட்டுகளுக்கு பக்கம் ஏறி இருக்குதுங்க சமீபத்தில். நிறைய பேர்த்துக்கு பயமே இல்லை, பணம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற சமயத்தில் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி வெறும் 22,400ன்னு நிஃப்டி விழுந்தது. ஒவ்வொரு 100 பாயிண்ட்டுக்கும், ஒவ்வொரு 50 பாயிண்ட்டுக்கும், ஒவ்வொரு 500 பாயிண்ட்டுக்கு பணம் போடக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறவங்க அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு 1000 பாயிண்ட் பிடிச்சிட்டாங்க. பாருங்கள், இதுக்கு முன்னாடி அப்படித்தான் 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு 1000 பாயிண்ட் பிடிச்சாங்க லோ ரேட்லேருந்து மேலே ஏறினப்ப. இப்போ மறுபடியும் லோ ரேட்லேருந்து மேலே ஏறினப்ப 2000 பாயிண்ட் பிடிச்சிட்டாங்க. ஆனால் கணக்குக்கு பார்த்தோம்னா 10 நாளைக்கு முன்னாடி நிஃப்டி என்ன இருந்ததோ அதே பாயிண்டில் தான் இப்போ நிஃப்டி இருக்குது. ஆனால் ஒவ்வொரு இறக்கத்துலையும் ஏற்றத்துலையும் பயப்படாமல் பணம் போட்டவங்க ஷேர் மார்க்கெட்டில் இந்நேரம் 2000 பாயிண்ட்டை இருக்கிறவங்க ஆள் இருக்க தான் செய்கிறாங்க. இதில் இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்னென்னா, இப்போ சாதாரணமாக ட்ரம்ப் அவர்கள் தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி போர் ஒரு 10 நாள் நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம், முக்கியமான இடங்களின் மேல் குண்டு போட மாட்டோன்னு சொன்னதுக்கே இப்போ நம்மளுடைய நிஃப்டி ஒரு 1000 பாயிண்ட்டுகள் ஏறி இருக்கே. உண்மையிலேயே ஈரானும் ஒத்துக்கிட்டு, அமெரிக்காவும் ஒத்துக்கிட்டு, சரி இன்னொரு சண்டை நிறுத்தக்கூட வேண்டாம், இன்னொரு 1 மாதத்துக்கு நாங்கள் சண்டை நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நிஃப்டி எந்த அளவுக்கு வெடித்து மேலே சிதறும். அவன் பழையபடி 25,300 அவனுடைய மரியாதைக்கு உண்டான பாயிண்ட் பழையபடி 25,300 அல்லது அதுக்கு மேலே 26,000 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா சாதாரண ஒரு ட்விட்டர் நியூஸுக்கே இன்றைக்கி 1000 பாயிண்ட்டுகள் சமீபத்தில் புல்ரன் வந்திருக்கு அப்படின்னா, அப்போ உண்மையிலேயே போர் நிறுத்த அறிவித்து எல்லாம் ஓகே, அல்லது கடைசிக்கு 1 மாதம் ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னா, அப்போ நிஃப்டி இமாலய சரித்திரம் என்பது வந்துடும். ஸோ ஷேர் மார்க்கெட்டினுடைய டிசைன் எப்படி இருக்குன்னா, பயப்படாமல் பணம் போட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தொழிலாகத்தான் நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் என்பது இருக்குது. அப்படி பயப்படாமல் போடும்பொழுது இப்படி 1000 பாயிண்ட் 2000 பாயிண்ட் சம்பாரித்து கொடுக்கறதுக்கு மார்க்கெட்டு ஒரு கட்டத்தில் ரெடியாக தான் இருக்குது. ஸோ எந்த பங்கு எப்போ வெடித்து செதறுவான்னு தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த நெட்வெப் டெக்னாலஜிஸ் அப்படின்ற பங்கு போன வருஷத்தில் ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சோன்னே பணத்தை அப்படியே டபுளாக சம்பாரித்து கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் இப்போ கடந்து சில மாதங்களாக நியூஸ் இல்லை, அந்த செக்டரில் நியூஸ் இல்லை அப்படின்ற பொழுதுமே சமீபத்தில் இறங்கி ஏறி ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த நெட்வொர்க் டெக்னாலஜிஸ் இனி அடுத்த சில மாதங்களில் என்ன செய்யும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ப்ரீமியர் எனர்ஜிஸ், எவன் எப்போ ஏறுவான்னே தெரியாது. தொடர்ந்து பயப்படாமல் பணம் போட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு இந்த ப்ரீமியர் எனர்ஜிஸ்னுடைய ஷேர் என்ன ஆயிருக்கு சமீபத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் சமீபத்தில் 650 ரூபாயில் தான் சுற்றிக்கிட்டு இருந்தான். இன்றைக்கி 910 ரூபாயில் சுற்றிக்கிட்டு இருக்கான். ஆல்மோஸ்ட் 30% பக்கம் ஏறி இருக்குது. ஸோ சமீபத்தில் லோ ரேட்லேருந்து 20-30% பக்கம் ஏறிய பங்குகளினுடைய செய்திகளில்
இந்த பிரீமியர் எனர்ஜிஸ் அப்படின்ற ஒரு ஷேரும் இருக்குது. அதே மாதிரி நண்பர்களே, மிகவும் முன்னணி பங்கு மணப்புரம் ஃபைனான்ஸ். அவன் இப்போ ஒரே மாதத்தில் எத்தனை பர்சன்டேஜ் இறங்கியிருக்கான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. கண்ணு முன்னாடி ஆல்மோஸ்ட் 20% என்பது இந்த மணப்புரம் ஃபைனான்ஸ் என்பது கடந்த ஒரு மாதத்தில் இறங்கியிருக்கு. ஒரே மாதத்தில் 20%. ஸோ இவன் மறுபடி திரும்பி தன்னுடைய பழைய ஹையை போய் தொடரணுன்னாலும் 20% பக்கம் ஏறணும். ஒருவேளை அவன் கீழே இறங்கி 2025 லோவை போய் தொடரணும்னு வச்சிங்களேன், உங்களால் நம்பவே முடியாது எவ்வளவு பர்சன்டேஜ் அவன் கீழே இறங்கணும்னா, அப்போ அவன் 50% பக்கம் இறங்கணும் இந்த மணப்புரம் ஃபைனான்ஸ். அப்போ போன வருஷத்தில் எவ்வளவு சம்பாரித்து கொடுத்துருக்கான்னு பாருங்கள். 140 ரூபாயிலிருந்து 320 ரூபா வரைக்கும் போயிருக்கான். அப்போது எவ்வளவு பணம் போன வருஷத்தில் சம்பாரித்து கொடுத்துருக்கான்னா ஆல்மோஸ்ட் 123%. 1 லட்ச ரூபா என்பது 2,23,000 ரூபாயாக மாறி உட்காந்துருக்கும். அப்படி போன வருஷம் நல்லா சம்பாரித்து கொடுத்த பங்கு நம்ப முடியாதபடி கடந்த ஒரே மாதத்தில் 20% என்பது இறங்கியிருக்கு. இனி இந்த இறங்கியிருக்கிற ஒரு 20% திருப்பி மேல் நோக்கி ஏற்ற போகிறானா, அல்லது நிறையா பேர் இந்த ஷேரை வாங்கியிருக்கவே மாட்டாங்க, பாவம் அவங்கெல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக இன்னொரு முறை கீழே உருந்துட்டு கீது மேலே ஏறுவானா என்ன அப்படின்றது தெரில. பட் இன்றைய செய்தியில் வந்து எவ்வளவு பெரிய அளவில் வாலட்டிலிட்டி காமிச்சிருக்கு இந்த மணப்புரம் ஃபைனான்ஸ் அப்படின்னா, மேல் நோக்கி 123% காமிச்சிருக்கு கடந்த ஒரு வருஷத்தில். சமீபத்தில் இந்த ஒரு மாதத்தில் மேலேருந்து கீழே 20% இறங்கியிருக்கு. இந்த சமயத்தில் தொடர்ந்து 2வது நாட்களாக புல் ரன் மார்க்கெட் நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால நிறைய பேர் லேட் பிக்கப் பண்ணுறாங்க. நேற்றெல்லாம் பெரிய பிரபலமான பங்குகள் பெருசாக ஏறல, 10% 15% ஏறினவன் இருந்தான். இன்றைக்கி வந்து சில பங்குகள், பிரபலமான பங்குகள் ஒரு 10%, 7%, 8% இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் ஏறிட்டு இருக்கு. அதனால் இன்றைக்கி நிறைய பேர்த்தினுடைய போர்ட்ஃபோலியோ பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு கெயின் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க. ஸோ இந்த காட்ஃப்ரை பிஹெச்எல்பி அப்படின்ற ஒரு பங்கு அது 14% ஏறி இருக்கான். இதே குரூப்பில் ஐடிசியும் இருக்குது. ஏதோ ஏழைக்கு ஏற்ற எள்ளுருண்டையாக ஒரு 1.5% என்பது அவன் சக்திக்கு தான் உட்பட்டு ஏற முடியும். அந்த வகையில் இந்த ஐடிசியினுடைய சக்தி 1.5% என்பது இன்றைக்கி ஏறி இருக்குது. இதில் சந்தில் சிந்து பாடுறது அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பிசிபிஎல் கெமிக்கல் அப்படின்ற பங்கு வந்து இருக்கிறதுலே வந்து 7th லார்ஜஸ்ட், உலகத்திலே 7th லார்ஜஸ்ட் கார்பன் பிளாக் ப்ரொடியூசராக இருந்தாலும் அவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் கோட்டை விட்டுட்டான். போன குவார்ட்டர்லாம் 2 கோடி தான் லாபம். ஸோ ஒரு கட்டத்தில் 147 வரைக்கும்லாம் லாபம் காமிச்சவங்க, 147 கோடி காமிச்சவங்க போன குவார்ட்டரில் வெறும் 2 கோடி தான் லாபம். இதுக்கு சரியான ஒரு தண்டனையாக அந்த பங்கை வந்து கீழே 52 வீக் லோவில் வந்து ட்ரேட் ஆகி கொண்டு இருந்த பங்கு இன்றைக்கி சந்தடி சாக்கில் மார்க்கெட் ஏறின ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு அது ஒரு 15% என்பது இன்றைக்கி மேல் நோக்கி வந்திருக்கிறதுனால அந்த ஷேரை வைத்திருக்கக்கூடிய பல்வேறு முதலீட்டாளர்கள், ஒரு உதாரணத்துக்கு ஃபாரினர்ஸ் ஒரு 5.5%, டிஐஸ் ஒரு 10%, நம்ம பப்ளிக்குமே 29% வச்சுருக்கோம். இவங்க எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஏதோ ஒரு சிறிய மகிழ்ச்சி என்பது வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் அதிகமாக ஏறிய பங்குகளில் இந்த பிசிபிஎல் அப்படின்ற பங்கும் ஆஹா நண்பர்கள், நம்ம தமிழ்நாட்டில் பல பேரும் வாழ்நாள் முழுதும் வைக்க வேண்டிய பங்குகள்ன்ற மாதிரி தமிழ்நாட்டில் நிறையா பேர் இந்த கரூர் வைஸ்யா பேங்க் அப்படின்ற ஷேரை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் அப்படின்றது மேல் நோக்கி ஏறினதில் இந்த கரூர் வைஸ்யா பேங்க் ஷேர் ஒரே நாளில் 6% ஏறி இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல செய்தி தான். ஏன்னா மார்க்கெட் தொடர்ந்து 2 நாளாக ஏறிட்டுருக்கு. கரூர் வைஸ்யா பேங்க் ஒரு 7% ஏறி இருக்குது. பிஐ இண்டஸ்ட்ரீஸ் அதுவும் ஒரு ஃபேமஸான பங்கு தான். தீபக் ஃபெர்டிலைசர்ஸ் ஒரு 10 நாள். இனி நாளைக்கு வேறு ஹாலிடே, நாளைக்கு லீவ் விட்டு போட்டு உட்காந்துக்குவோம். மற்ற உலக அளவில் மற்றவனை எல்லோரும் ஏறினானுங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அடி வாங்கினப்போ எல்லோரும் சேர்ந்து அடி வாங்கினோம். நாளைக்கு ஹாலிடேங்கிறதுனால இந்த ஏற்றம், இந்த நல்ல செய்தி. ஏன்னா நேற்று பெருசாக இந்த போன்ற முன்னணி பங்குகள் 7-8%லாம் ஏறல. இன்றைக்கி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமஸான பங்குகளினுடைய பெயர்கள், அதுலேயும் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு சவுதி அரேபியா முதல் கொண்டு பல வளைகுடா நாடுகள்லேருந்து ரா மெட்டீரியல் வராமல் போயிடுமோ அப்படி இப்படின்லாம் பயந்துக்கிட்டு இருந்தால் அது இன்றைக்கி 10% ஏறி இருக்குது தீபக் ஃபைர். ஸோ எல்லாமே எங்கேருந்து ஏறுறான்னு பாருங்கள். எல்லாம் மனசு நொந்து போய் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். கரெக்டாக தீபக் ஃபெர்டிலைசர்ஸ்லாம் போன வருஷத்தில் அருமையாக சம்பாரித்து கொடுத்தான். 1000 ரூபா ரேஞ்சிலிருந்து 80%, 1 லட்ச ரூபாய்ங்கிறது 1,80,000 மாறி இருக்கும் ஒரு கட்டத்தில். அப்புறம் அவனே மறுபடியும் மேலேருந்து கீழே சரிவடைஞ்சு கரெக்டாக போன வருஷத்தில் இருக்கும் பொழுது இப்போ ஒரு 10% ஏறியது என்பது இதுவும் ஒரு நல்ல செய்தி. அதே மாதிரி இந்த பிஐ இண்டஸ்ட்ரீஸ் அவனும் போன வருஷம் நல்லா சம்பாரித்து கொடுத்த பங்கு தான். ஆனால் மறுபடியும் வந்து போன வருஷம் என்ன விலை இருந்ததோ அதே விலையில் வந்து விழுந்த பிறகு
அவன் இன்றைக்கி ஒரு 6% ஏறி இருக்கான். ஸோ இன்றைக்கி பெரும்பாலும் எல்லாம் நல்ல செய்தி தான். ஆனால் என்ன பண்ணுறது, நாளைக்கு மார்க்கெட் லீவாக போச்சே. அப்போ ட்ரம்ப் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்றைக்கி ராத்திரியோட ராத்திரியே வந்து எனத்தையாவது ஒரு நெகட்டிவ் செய்தியை ட்விட்டரில் போட்டு விட்ருங்க. அப்போ தான் எங்களுக்கு வந்து மகிழ்ச்சியாக நாளைக்கு லீவை கொண்டாட முடியும். இல்லைன்னு வச்சிங்களேன், நாளைக்கு பல மார்க்கெட்டுகள் திடீர்னு பிச்சுக்கிட்டு 2-3% ஏறினான்னு வச்சிங்களேன், நாங்கள் பாட்டுக்கு அப்புறம் சும்மா உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம். சிலிண்டர் வேறு பற்றாக்குறை, அதாவது சிலிண்டரு பயமாக இருக்குது. நம்ம ஒரு பெரிய அளவில் ஒரு பிரியாணியோ அல்லது ஏதாவது ஒன்று செஞ்சு சாப்பிடணுன்னா பயமாக இருக்குது. அதனால் பெரும்பாலும் வெறும் ரசத்தை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு போன்ட்டுருக்கோம். அதனால் நாளைக்கு ஏதாவது பேட் நியூஸ் வந்து உலக அளவில் மார்க்கெட்டுகள் இறங்குச்சுன்னா அது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக நிறைய பேர்த்துக்கு இருக்கும். அதே மாதிரி நண்பர்களே, போன வருஷத்தில் நல்ல லாபம் சம்பாரித்து கொடுத்து இப்போ கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகள், ஆனால் அதே சமயம் குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் நஷ்டம் செய்யாத கம்பெனிகள், ஒரு உதாரணத்துக்கு இந்த ஜேஎம் ஃபினான்ஷியல் அப்படின்ற பங்கு வெறும் 80 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அபாரமான லாபம் சம்பாரித்து கொடுத்துட்டான். கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஜேஎம் ஃபினான்ஷியல் அப்படின்ற பங்கு என்ன ஆயிருக்குன்னா மறுபடியும் கடுமையான சரிவு. இப்போ 125 ரூபாயில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்கு லாஸ் மேக்கிங் கம்பெனி கிடையாது. அவன் போன குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் வந்து 318 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி தான் வெளியிட்டிருக்காங்க. இருந்தாலும் தற்போதைக்கு இந்த பங்கினுடைய விலை என்பது ஒரு வருடத்தினுடைய லோவில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. இனி அடுத்ததாக இது போன்ற பங்குகள் ஒரு வருடம் கழித்து எடுத்து பார்க்கும் பொழுது இன்னொரு முறை மேலே ஏறி சம்பாரித்து கொடுத்துருப்பானா அல்லது கீழே இது போய் இன்னும் சீப்பான ரேட்டுக்கு நிறைய பேர்த்துக்கு கிடைக்குமா என்பதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இவனுடைய பேட்டர்ன் இப்படி இருக்க போகுதா அல்லது இப்படி இருக்க போகுதா அல்லது என்ன ஆகும், இந்த பங்கு கரெக்டாக சென்டர் பாயிண்டில் இருக்கும் பொழுது ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ கழித்து பார்க்கும் பொழுது என்னவாக மாறி இருக்கும் அப்படின்றதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பங்காக ஷேர் மார்க்கெட்டில் இந்த ஜேஎம் ஃபைனான்ஷியல் என்பது இருக்குது. நண்பர்களே, எலெக்ஷன் பல இடங்களில் நெருங்கிக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் வெளிநாட்டில் ஏதாவது ஒரு சந்துக்குள்ளே கோந்துக்கிட்டு கும்பாக்கள் அறிவிப்பு என்னத்தையாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதானியை பார்த்தீங்களா, அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி என்னத்தையாவது ஒன்று பேசுவாங்க. அம்பானி பார்த்தீங்களா, ரஷ்யாகிட்டிருந்து ஆயில் வாங்குறாரு, ஈரான்கிட்டருந்து ஆயில் வாங்குறாரு, இது அமெரிக்க, இது என்னத்தையாவது ஒன்று எழுதுவாங்க. ஏதாவது ஒரு சந்துக்குள்ளே வந்துக்கிட்டு, அதாவது நம்மளுக்கே மாற்றி மாற்றி பேசிக்கிறது வேறு, அது தினமும் தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அமெரிக்காவிலேருந்து சொன்னாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி என்னத்தையாவது ஒன்று பேசுவாங்க. அது பற்றிய அறிவிப்புகள் இப்போதைக்கு இல்லை. ஒரே ஆச்சரியமாக இருக்குது. டேய், நாங்களே ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரே நியூஸுக்கு 4 தடவை அடி வாங்கிட்டோம். மறுபடியும் என்னத்தையாவது தூக்கிட்டு வந்து இப்போ ஏற்கனவே அடி வாங்கி கொண்டிருக்கோம் இந்த ஈரான் மாதிரிலாம். மறுபடியும் இதே நியூஸை தூக்கிட்டு வந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றது இப்போதைக்கு தெரியல. இந்த சமயத்தில் மார்க்கெட்டில் எப்படி சம்பாரித்து கொடுத்துருக்கக்கூடிய சில பங்குகள் அப்படின்னு பார்க்குறதுல இந்த ஈக்ளர்க்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, அந்த பங்கு கடந்த சில வருடங்களில் எவ்வளவு சம்பாரித்து கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 கோவிட் சமயத்தில் அது வெறும் ஒரு 200 ரூபா பக்கத்தில் இருந்த பங்கு 200 ரூபாயிலிருந்து 2500 வரைக்கும், 250 கூட ஒரு ரவுண்டுக்கு வச்சிங்க கணக்கு, 250 ரூபாயிலிருந்து 2500 ரூபா அப்படின்னு 4 வருஷத்தில் மேல் நோக்கி ஏறி இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம், 1 லட்ச ரூபா என்பது 10 லட்சமாக மாறி இருந்திருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இந்த பங்கு ஒவ்வொரு முறையும் திடீர்னு சில நேரங்களில் இறங்குறான். அப்படி இறங்கி கொண்டு இருந்த பங்கு ஒவ்வொரு வருடமும் தன்னுடைய வீழ்ச்சியை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டே வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த வருஷத்தில் 2026 இதனுடைய வீழ்ச்சி என்பது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43% இருக்குது. ஸோ இனி இந்த ஈக்ளர்ஸ் என்ற பங்கு தன்னுடைய பழைய இழந்த ஹையை திருப்பி பிடிச்சா கூட போதுமே அப்படின்னு சில பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கே அது ஒரு 60-80% ஏறணும். ஸோ பழைய ஹையை போய் பிடிக்க வேண்டாம். எப்படி ஒவ்வொரு முறையும் புதிய உச்சங்கள் போனானோ அதே மாதிரி 2027 ஒரு புதிய உச்சம் அப்படின்ற மாதிரி வந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்குமே அப்படின்ற மாதிரி இந்த பங்கை வச்சுருக்கிறவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் மிகப்பெரிய அளவில் ஏறி இறங்கி கொண்டிருந்த இந்த ஈக்ளர்க்ஸ் அப்படின்ற பங்கு இன்றைய தேதியிலே ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் லோ ப்ரைஸில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த ஈக்ளர்க்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு இருக்குது. ஸோ அந்த வேல்யூ இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் நல்லா மல்டி பேக்கரை பார்த்துட்டு போயிட்டாங்க. 200 ரூபா ரேஞ்சுக்கு வாங்கினவங்க எத்தனையோ பேர்த்துக்கு 2500 வரைக்கும் போயிருக்கு. அப்போ இனிமேல் இந்த பங்கு இனி எதிர்காலத்தில் என்ன செய்யும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. நண்பர்களே, கீழே விழுந்த பங்குகள் எப்போ ஏறுவான்னு நம்மளுக்கு தெரியாது. அப்படியே ஏறின பங்குகளை எப்போ போட்டு தள்ளுவாங்கன்னு தெரியாது. இந்த சமான் கேபிட்டல் அப்படின்ற பங்கில்
ஒரு செய்தி. அந்த செய்தியை வச்சுக்கிட்டு இந்த பங்கு 4% இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்படித்தான் இதுக்கு முன்னாடி இந்த ஒன் சோர்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, அது ஃபார்மா செக்டரை சார்ந்த ஒரு பங்கு, அவன் பாட்டுக்கு பயங்கரமாக கிராஷ் ஆகிட்டான். கிராஷ் சாதாரண கிராஷில் அந்த ஷேரை வச்சுருக்கிறவங்க பயப்படும்படியாக 1700 ரூபாயிலிருந்து அவன் பாட்டுக்கு போயிட்டான். 1000 ரூபா. டே, எதாக இருந்தாலும் சொல்லிட்டு செய்யுங்கடா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லாமல் செஞ்சிட்டான். அந்த ஷேரை வச்சுருக்கிறவங்க அது ஏதோ 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு ஏறி ஆடி பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த பங்கு ஒரு சில நாட்களையே 800 ரூபா இறக்கி விட்டோன்னே ஒரு மாதிரி ஆடி போயிட்டாங்க. அப்படி இருந்த பங்கு ஒரு கட்டத்தில் கொஞ்சம் ரெக்கவரி என்பது ஆயிருந்தது. இப்போ மறுபடியும் பார்க்கும் பொழுது அசால்ட்டாக 200 ரூபாய்ன்றது இறங்கிடுச்சு. ஸோ எந்த பங்கு எப்போ கெயின் ஆவான்னு தெரியாது, எப்போ இறங்குவான்னு தெரியாது. ஸோ மார்க்கெட் ரிஸ்க் என்பது இருக்குது. கோடி கோடியாக சம்பாதிக்கிறவங்களையும் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் பார்க்குறோம், அதே சமயம் லாஸ் பண்ணுறவங்களையும் நம்ம பார்க்குறோம். எல்லாத்துக்கும் கடைசியில் நம்ம பார்க்க போனோம்னா பணத்துக்கு மேலே பணம் போடக்கூடியவங்க தான் ஜெயிக்கக்கூடிய ஒரு டிசைனாக மார்க்கெட் இருக்குது. அதனால தான் அன்றைக்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. மாதமானால் நிறைய பேர் மாதமானால் இந்த எஸ்ஐபி போடுறவங்க அல்லது பெரிய தொழிலதிபர்கள் எவ்வளவு இறக்க போனாலும் நான் பார்த்து சமாளிச்சுக்கிடுவோண்டா அப்படின்ற ஒரு பண கெப்பாசிட்டி இருக்கிறவங்க தான் மார்க்கெட்டில் தொடர்ந்து ஜெயிக்க முடியுது. ஸோ நம்மகிட்ட அவ்வளவு பண கெப்பாசிட்டி இல்லை. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் சமயோஜித புத்தியாக காப்பாற்றக்கூடிய ஒரு ஆபத் பாந்தவன் இந்த எஸ்ஐபி ஒன்று தான். நண்பர்களே, சவால்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் பல பங்குகள் இறங்கிட்டு கொஞ்சம் ஏறிக்கிட்டு இருக்கான். ஒரு பங்கு இறங்கவே இல்லை பெருசாக, ஆனால் புதிய உச்சங்கள் போன ஒரு விஷயத்தில் இந்த கிரானியூவல்ஸ் ரொம்ப கெட்டிக்கார பங்காக இன்றைக்கி மார்க்கெட்டில் அதனுடைய பெயர் என்பது வாங்கியிருக்கு. பார்த்தீங்களா, அவன் இறங்கியிருக்கான், அப்புறம் சம்பாரித்து கொடுத்துருக்கான், இல்லைன்னு நான் சொல்லலை. அதுக்கப்புறம் எத்தனையோ பங்குகள் மறுபடி கீழே விழுந்துட்டான். ஆனால் இது கீழேயே விழுகாமல் மறுபடியும் எத்தனையோ பேர்த்த கடந்த ஒரு 7-8 மாதத்தில் முதலீடு பண்ணவங்க பல பேர்த்துக்கு நஷ்டம் என்பதே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி சமீபத்தில் இறங்கி கிடந்த பங்கு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட சப்போர்ட் எடுத்து இன்றைக்கி மார்க்கெட் நல்லானோடனே தன்னுடைய பழைய ஹைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு பெருமையை இந்த கிரானியூல்ஸ் இந்தியா அப்படின்ற பங்கு அந்த ஷேரை வச்சுருக்கக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு இன்றைக்கி கொடுத்துருக்கு. இனி நாளைக்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பான்னு தெரில. இந்த சமயத்தில் நம்ம நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் இருக்கும். மொத்தமாக நம்ம எஃப்ஐஎஸ் கிட்டேருந்து எல்லா பங்குகளையும் நம்ம டிஐஸ் வாங்கிட்டா அதுக்கப்புறம் ஒன்லி ஷேர்ஸ் மேலே மட்டும் ஏறிட்டு இருக்குமா? ஒரு உதாரணத்துக்கு இந்த ப்ரைம் ஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு பங்கு எடுத்துக்குங்களேன். இது மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த பங்கில் பெரும்பாலும் 34% பப்ளிக் கிட்ட தான் இருக்குது, மீதி பெரும்பாலும் ப்ரொமோட்டர் கிட்ட தான் இருக்குது. அப்போ வெளிநாட்டுக்காரங்கிட்டிருந்து எல்லாத்தையுமே பார்த்திங்களா, முதல்ல எஃப்ஐஎஸ் 11% வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்டருந்து நம்மளால் இப்போ எல்லாத்தையும் வாங்கிட்டால் இப்போ அவங்ககிட்ட வெறும் 3% இருக்குது. அப்படிங்கும் பொழுது அப்போ நம்ம பங்குகளில் ஒரு வேளை உச்சத்துக்கு போய்கிட்டே இருக்குமா அப்படின்ற மாதிரி அர்த்தம் கிடையாது. இப்போ பாருங்கள், அந்த சந்தேகத்தை உடைக்கணும். எப்படி இருந்தாலும் எல்லா ஷேர்களும் டிஐஸ் கிட்ட இருந்தாலும் சரி, எஃப்ஐஎஸ்கிட்ட இருந்தாலும் சரி, இறங்கி ஏறி என்னத்தையாவது ஒன்றை பண்ணிக்கிட்டு இருப்பானு. எங்கடா எங்கள் லாபம் திடீர்னு தலைமறைவு ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இப்போ இந்த டிபி ரியாலிட்டி வேலர் எஸ்டேட் அப்படின்ற பங்குனுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பப்ளிக் ஆல்மோஸ்ட் 47% கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன, உடனே அப்போ ஃபாரினர்ஸ்லேருந்து மொத்தமாக நம்ம திருப்பி வாங்கிட்டோம்னா அது அந்த ஷேர்லாம் உச்சத்தில் இருக்கும்னு அர்த்தமா? கிடையாது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா வேலர் எஸ்டேட் ஆல்மோஸ்ட் 52 வீக் லோவில் சுற்றிக்கிட்டு இருக்கான். இது நஷ்டம் செய்யக்கூடிய பங்கு அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த 3 குவார்ட்டர்களாக அவன் நஷ்டமெல்லாம் பண்ணல. 10 கோடி 62 கோடின்னு லாபம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் இதுக்கு முன்னாடி பண்ண அளவுக்கு ஒரு செலுசெலுப்பு இல்லை. எனிவே, சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபாரினர்ஸ் தொடர்ந்து விற்கிறாங்க, அவங்ககிட்டருந்து நம்ம எல்லா ஷேரையும் வாங்கிட்டோம்னாலும் எல்லா ஷேரும் உச்சத்தில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பப்ளிக் அதிகமாக வச்சிருக்கக்கூடிய பங்குகளும் 52 வீக் லோ என்பதில் உளுந்து கிடக்கு. அது லாபம் செய்யக்கூடிய பங்குகளாக இருந்தாலும் சரி. சமீபத்தில் திடீர்னு மார்க்கெட்டில் ரொம்ப ஃபோக்கஸில் வந்தக்கூடிய சில பங்குகளில் இந்த ஐடி பங்குகள் ஒன்று. ஏன்னா அடி வச்சு செஞ்சு விட்டாங்க, கீழே இறங்கி கிடந்திருந்தது. ஸோ அது போன்ற பங்குகள்லாம் திரும்பிச்சா இல்லையா அப்படின்றது யாருக்கும் தெரியாது. அது திரும்பினதுக்கப்புறமோ அல்லது இறங்கினதுக்கப்புறமோ தான் இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இறங்கிட்டானுங்களாட்டிருக்கு அப்படின்றது தெரிய வரும். ஸோ சமீபத்தில் அவனுடைய சென்டர் பாயிண்ட் 1250 இருந்தது. அங்கேருந்து ஒரு 100-200 ரூபாய் ஏறி இருக்கக்கூடிய இந்த டாடா மஹிந்திரா டெக் மஹிந்திரா அப்படின்ற பங்கு இனி அடுத்தடுத்த நாட்களில் என்ன செய்யும்?
அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதே மாதிரி தான் இந்த ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்ற ஒரு பங்குமே அவனுமே வந்து ஒரு குறிப்பிட்ட சென்டர் பாயிண்டில் இருந்துக்கிட்டு இனி அவன் ஏறினாலோ அல்லது இறங்கினாலோ தான் அவன் என்ன ஆனான்றது தெரிய வரும். அது வரைக்கும் வந்து என்ன நடக்கும் என்பது யாருக்குமே தெரியாது. ஆனால் அது வந்து விழுந்திருக்கக்கூடிய இடம் என்பது ஒரு லோ பாயிண்ட்டாக வந்து விழுந்திருக்கு அப்படின்ற ஒரு செய்தி தான் மார்க்கெட்டில் இருக்குது. சரிங்க நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.